Okay. Good evening to all. Welcome back to the social class BIMS Academy. So last class we discussed from the second lesson in geography. We discussed about the factors determining a climatic condition in a particular place. So we already completed the factors from latitude to jet streams. Now we have to see that the monsoons. Okay, wow. Before go to the monsoon, you have to understand the concept of the atmospheric state of atmosphere of a place at a given point of time. So look at the slide. I given that some factors: temperature, pressure, wind, humidity, clouds cover, precipitations. So if you look at that, all these things, the main responsible factor known as the temperatures. If the temperature changes, correspondingly, the other factors also changes. So look at the first one, temperatures. If the temperature increases during the summer season, when the temperature increases, pressure will be less. Pressure in the sense air pressure. Air pressure will be less. At the time, the wind will be warm. Warm in the sense சூடா காத்திருக்கும். நம்ம சைக்கிளில் போகும்போது பார்த்தோன்னா எதுக்கு காத்தடிக்கும் போது ஒரே சூடாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ த விண்ட் இஸ் warm and there is no humidity. காத்துல வந்து ஈரப்பதமே இருக்காது. And the clouds will be very clear. வெள்ளை clouds. ஸோ அதில் வந்து எந்தவித டார்க்னஸும் இருக்காது. நோ precipitations. Precipitationsனாக்கா எந்த ஒரு பனித்துளியும் இருக்காது. ஸோ one factor which is called the temperature, the changes that are corresponding to the other changes will take place. ஸோ ப்ரெஷர் சேஞ்சஸ் ஆகும், விண்டுடைய கேரக்டர்ஸ் மாறும், ஹியூமிடிட்டி இருக்காது, கிளவுட்ஸ் கவர் கிளியராக இருக்கும், ப்ரெசிபிடேஷன் இருக்காது. ஸோ இது வந்து சம்மர் சீசனில் நடக்கிற விஷயம். அதே மாதிரி அந்த வின்டர் சீசனில் பாருங்க, இஃப் த டெம்பரேச்சர் டிகிரீசஸ் ப்ரெஷர் வில் பி மோர். ஸோ டெம்பரேச்சர்னாக்கா நம்ம எதை சொல்லுவோம், சன்லைட் சொல்லுவோம் இல்லையா, அந்த சன்லைட் வந்து மேலே படுது இல்லையா, பூமி மேலே வந்து படுது இல்லையா, அதை தான் வந்து டெம்பரேச்சர் சொல்லுவாங்க. பாடி டெம்பரேச்சர் சொல்றது இல்லையா, அந்த மாதிரி அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க. இந்த அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் அட்மாஸ்பியர் எப்படி கெட் ஹீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டியூ டு த சன்லைட் தான். ஸோ இஃப் த சன்லைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெர்டிக்கல்னாக்கா the temperature will be more. If the sunlight is vertical that means what you call slanting-ஆ இருந்ததுனாக்கா the temperature will be less. So winter seasonல பார்த்தீங்கன்னாக்கா the earth will be particularly India will get the slanting rays, the sun உடைய slanting rays வரும். So due to the slanting rays of the sun ray, the temperature will be less. அப்போ temperatures குறைஞ்சிச்சுனாக்கா pressure will be more. Air pressure வந்து அதிகமாக இருக்கும். மோஸ்ட் ப்ராப்ளி இந்த விண்ட் எப்படி இருக்குனாக்கா இந்த ஹியூமிடிட்டி வந்து அதில் அதிகமாக இருக்கும். காற்றுல ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இந்த விண்டு மேபி கூலாக இருக்கும், விண்டு கூலாக இருக்கும். ஓகே, கிளவுட்ஸ் கவர் பார்த்தீங்கன்னாக்கா மழை பெய்யும் போது எப்படி இருக்குனாக்கா டார்க்காக இருக்கும், கிளவுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டார்க்காக இருக்கும். அண்ட் பர்சிபிடேஷன் இந்த ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னாக்கா வின்டர் சீசனில் பர்சிபிடேஷன்ஸ் இருக்கும், அந்த இலைங்க மேலே வந்து பனித்துளி இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆச்சுனாக்கா மற்றதெல்லாம் வந்து அது தொடர்ச்சியாக வந்து மற்ற சேஞ்சஸும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்க, ஸ்டேட் ஆஃப் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சம்மர்ல ஒரு ஸ்டேட் இருக்கும், விண்டர்ல ஒரு ஸ்டேட் இருக்கும். இந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, பர்டிகுலரா பாத்தீங்கன்னாக்கா இஃப் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் ப்ரெஷர் டிக்ரீசஸ், இஃப் த டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் ப்ரெஷர் வில் பி இன்க்ரீசஸ். திஸ் இஸ் த பேசிக் கான்செப்ட், அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து சீசன்ஸ். Look at your books. The meteorologists recognize the meteorological recognize that the seasons of India divided into the distinctive feature of the season in India. They are winter season. Okay, the meteorologists recognize the 4 distinct seasons in India. They are winter. Winter season in the month அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா January to February. சம்மர் சீசன் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது ப்ரீ மான்சூன் இல்லைனாக்கா சம்மர் சீசன் சொல்லுவாங்க, அல்ல வெதர் சம்மர் ஹாட் வெதர் சீசன் சொல்லுவாங்க, அது மார்ச் டு மே. சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன் வந்து ஜூன் டு செப்டம்பர். அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன் அக்டோபர் அண்ட் டிசம்பர். இது அப்படியே சைக்கிளிக்கா இருக்கும். டிசம்பர் முடிஞ்ச உடனே ஜனவரி வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வின்டர் ஜனவரி பிப்ரவரி 2 months ஃபார் வின்டர்.
March, April, May, 3 months for the season, summer season, and 4 months, June, July, August, September, the 4 months are the southwest monsoon. And October, November, and December. Actually, October, November is a northeast monsoon. December will get the cyclone from the Bay of Bengal. ஸோ அக்டோபர் நவம்பர் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் இருக்கும். டிசம்பர் வந்து பே ஆஃப் பெங்காலில் மேபி 8 சைக்ளோன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ த மெட்டராலஜிக்கல் வானிலை ஆராய்ச்சியாளர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, இதை வந்து 4 டிவிஷனாக பிரிச்சுக்கிறாங்க. வின்டர் சீசன், சம்மர் சீசன், சவுத் வெஸ்ட் மான்சூன் ரெய்னி சீசன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் அண்ட் அக்டோபர் நவம்பர். ஓகே, இப்போ அந்த பிக்சரை பாருங்க, சீசன் எப்படி மாறுதுன்னு. ஸோ எர்த் வந்து ரொட்டேட்டட் எந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுதுனாக்கா ஈஸ்ட் டு வெஸ்டா ரொட்டேட் ஆகும். அப்படி ரொட்டேட் ஆகும்போது தான் இந்த சீசனே வந்து சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னாக்கா வெர்டிக்கல் இருக்கும்போது சம்மர் டூரிங் த சம்மர் சீசன் த சன்ரே ஃபால்ஸ் வெர்டிக்கலி, ஸோ த டெம்பரேச்சர் வில் பி மோர். டூரிங் த வின்டர் சீசன் த சன்ரே ஃபால்ஸ் ஸ்லாண்டிங்லி, ஸோ அப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து டிகிரீஸ் ஆகும். இஃப் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் டூரிங் த சம்மர் சீசன் த ப்ரெஷர் வில் பி லெஸ். In the winter season, the slanting rays of the sun rays produced less heat. As a result, we have a high pressures. So, in the concept, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? So, due to the revolving of the sun, okay, எர்த் வந்து ரிவால்வ் ஆகுது, சன் வந்து ரிவால்வ் ஆகாது. அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னாக்கா நான் அப்படியே ஆப்போசிட்டா மாத்தி வச்சிருப்பேன், அது என்னன்னு பாத்துங்க. ஓகே, இதை பாருங்க. சம்மர் சீசன்ல வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர், அது ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். Northern hemisphere during the summer season, India get a high temperature. ஏன்னாக்கா சன் ரே ஃபால்ஸ் ஆன் வெர்டிக்கலி, கரெக்டா வந்து உச்சந்தலையில கொளுத்துதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து சன்னுடைய ரே வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும். அதனால வந்து இந்தியாவுக்கு வந்து சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஏன்னாக்கா எர்த் வந்து டில்ட்டிங் இருக்கும், 23.5 டிகிரில வந்து டில்ட்டிங் இருக்கும். ஸோ அப்படி டில்ட் ஆகும்போது சம்மர் சீசன்ல இந்த டைரக்ஷன்ல வந்து ரிவால்வ் ஆகும். வின்டர் சீசன்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த டைரக்ஷன்ல வந்து ரிவால்வ் ஆகும். அப்படி கொஞ்சம் இதாகும் பாத்துங்க. ஓகே, அந்த பக்கம் அந்த டில்ட் இருக்கும் பாருங்க. ஸோ அந்த பக்கம் அது ரிவால்வ் ஆகும். ஸோ இந்த சம்மர் சீசன்ல பாத்தீங்கன்னாக்கா சன்ரே வந்து டைரக்டா வந்து இந்தியாவில் வந்து ஃபால்ஸ் ஆகும். இது வந்து சம்மர் சீசன். வின்டர் சீசன்ல பாத்தீங்கன்னாக்கா த சன்ரே ஃபால்ஸ் ஆன் சதர்ன் ஹெமிஸ்பியர். சதர்ன் ஹெமிஸ்பியர்ல மோஸ்ட்லி வந்து ஓஷனா இருக்கும், நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல மோஸ்ட்லி வந்து லேண்ட் ஏரியா இருக்கும். இப்போ இந்தியான்னு லுக் பார்த்தீங்கன்னாக்கா நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல சம்மர் சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுனாக்கா மார்ச் டு செப்டம்பர் வரைக்கும் இருக்கும். பட் நமக்கு வந்து மார்ச் டு ஜூன் வரைக்கும், மிட் ஜூன் வரைக்கும் சம்மர் சீசன் இருக்கும். அதுக்கப்புறம் டியூ டு த ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் இட் வில் சேஞ்சஸ் த சீசன் அப்படின்னு சேஞ்சஸ் ஆகிடும். அது அப்புறமேல் பார்க்கலாம். இது நல்லா நார்தர்ன் ஹெமிஸ்பியர் சம்மர் சீசன் டைம்ல நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்து சன் ரே வந்து வெர்டிக்கலா விழும். ஸோ வெர்டிக்கலா விழுற அந்த சன் ரே வந்து ப்ரொடியூஸ் ஹை டெம்பரேச்சர். அப்படி ஹை டெம்பரேச்சர் ஆகும்போது லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். அதே சமயத்துல சதர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்து ஸ்லாண்டிங் ரேஸ் விழுறதுனால லெஸ் டெம்பரேச்சர்ஸ் இருக்கும், அங்க ஹை ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இது அப்படி பார்க்கலாம். இது மட்டும் புரிஞ்சுங்க அதை. ஓகேங்களா? அடுத்த ஸ்லைட்ஸ். இப்போ இது பாருங்க. ஸோ அடுத்த இதான் வந்து ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டர்ல சன் வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா அந்த மந்த் ஆஃப் மார்ச். மார்ச்ல வந்து சன் வந்து ஈக்குவேட்டர்ல லொக்கேட் ஆயிருக்கும். அப்போ த்ரூ அவுட் த ஈக்குவேட்டர் த டெம்பரேச்சர் வில் பி ஹை. கண்டிப்பா வந்து மார்ச் மாசத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த ஈக்குவேட்டர்ல சன் லொக்கேட் ஆகிறதுனால இட் லொக்கேட்டட் த்ரூ அவுட் த ரீஜன் யூ வில் கெட் அ ஹை டெம்பரேச்சர்ஸ். அப்ப என்ன பாருங்க, மார்ச்ல இருந்து அப்படியே ஏப்ரலுக்கு மூவ் ஆகும், ஏப்ரல்ல இருந்து மேக்கு மூவ் ஆகும். மே தான் வந்து ஹாட்டஸ்ட் மந்த் ஆஃப் இந்தியா. இப்ப மே பாத்தீங்கன்னாக்கா the sun located at the tropic of cancer. அதே நேரத்தில் இந்தியா பாத்தீங்கன்னாக்கா the tropic of cancer cut the India into at the center. அந்த tropic of cancer வந்து இந்தியா வந்து சென்ட்ரல்ல கட் பண்ணுது. அப்படி சென்ட்ரல்ல கட் பண்ணும்போது the whole India வந்து receive high temperature. இந்த கண்டிஷன் எது வரைக்கும் இருக்கும்னாக்கா மிட் ஜூன் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுனாக்கா மிட் ஜூனுக்கு அப்புறம் due to the tilting of the earth and deviation from the equator, it changes, the temperature will be get less. அதாவது என்ன சொல்ல வரானாக்கா மிட் ஜூனுக்கு அப்புறம் சவுத் வெஸ்ட் மான்சூனுடைய சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து இந்தியாவை அப்ரோச் பண்ணும்போது the total temperatures வந்து சேஞ்சஸ் ஆயிடும். புரியுதுங்களா? ஸோ நமக்கு வந்து மார்ச் டு மிட் ஜூன் வரைக்கும் டெம்பரேச்சர்ஸ் இருக்கும். மிட் ஜூனுக்கு அப்புறம் சவுத் வெஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடும். சவுத் வெஸ்ட் மான்சூன் எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகும்னாக்கா
சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்து ஆரிஜினேட் ஆகும். ஏன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்து டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும், ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும். இப்போ நார்த் ஹெமிஸ்பியர்ல வந்து சன் டிராவல் ஆகுறதுனால டோட்டல் நார்த் ஹெமிஸ்பியருக்கும் டெம்பரேச்சர்ஸ் வந்து அதிகமா இருக்கும், ப்ரெஷர் வந்து கம்மியா இருக்கும். பர்டிகுலரா இந்தியான்னு பாத்தீங்கன்னாக்கா அட் த மந்த் ஆஃப் மிட் ஜூன் அட் த மந்த் ஆஃப் மேலே பாத்தீங்கன்னாக்கா நார்த் வெஸ்ட் பார்ட் ஆஃப் ராஜஸ்தான்ல வந்து டெம்பரேச்சர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். பர்டிகுலர் நார்த் பார்ட் ஆஃப் இந்தியாவில் ஃபுல்லாவே டெம்பரேச்சர்ஸ் அதிகமா இருக்கும். பட் நார்த் வெஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியாவில் பாத்தீங்கன்னாக்கா டெம்பரேச்சர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அந்த டைம்ல சதர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்து ஹை ப்ரெஷர்ஸ் இருக்கிறதுனால அங்க ஹை டெம்பரேச்சர் இருக்கிறதுனால லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஸோ லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும்போது ஹை ப்ரெஷர்ஸ்ல இருந்து லோ ப்ரெஷருக்கு மூவ் ஆகும்போது தான் சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து மூவ் ஆகும். இப்போ பாருங்க, நம்ம சீசன் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். மார்ச், ஏப்ரல், மே வந்து சம்மர் சீசன். அப்புறம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இது அப்படியே வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன்ஸ் தான் மாறிடும். ஏன்னா அதுக்குள்ளே வந்து நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆகிறதுனால டெம்பரேச்சர்ஸ் கம்ப்ளீட்டா மாறிடும். அது வந்து ரெய்னி சீசனா மாறிடும். அப்புறம் செப்டம்பருக்கு மறுபடியும் ஈக்குவட்டர்ல வந்து சன் வந்து லொக்கேட் ஆயிடும். அதுக்கப்புறம் இட் மூவ் டுவர்ட்ஸ் த சதர்ன் ஹெமிஸ்பியர். சதர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்து சன் மூவ் ஆகும்போது நமக்கு வந்து நார்தன் ஹெமிஸ்பியர்ல சன்னுடைய ரே எப்படி இருக்குன்னாக்கா ஸ்லாண்டிங் ரேவா இருக்கும். அப்போ இந்தியா மேலேயும் வந்து ஸ்லாண்டிங் ரேஸ் விழுறதுனால டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிரும். அப்போ டெம்பரேச்சர் குறைஞ்சிச்சுனாக்கா ஹை ப்ரெஷர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆனா சன்னு வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்ல டிராவல் பண்றதுனால சன்னுடைய ரே வந்து வெர்டிகலா வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்ல விழுறதுனால டோட்டல் சதர்ன் ஹெமிஸ்பியர் வந்து டெம்பரேச்சர் வந்து ரிசீவ் ஆகும், அதாவது ஒரு ஹை டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆகும். இன்னும் சொல்ல போனாக்கா டிசம்பர் மந்த் பாருங்க, இந்த டிசம்பர் மந்த்ல பாத்தீங்கன்னாக்கா the sun located exactly at the Capricorn, tropic of a Capricorn. அப்போ பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர்ஸ் அதிகமாக இருந்தால அந்த இடத்துல வந்து லோ ப்ரெஷர்ஸ் கிரியேட் ஆகும். வேற நார்தன் ஹெமிஸ்பியர்ல பாத்தீங்கன்னாக்கா ஹை ப்ரெஷர்ஸ் கிரியேட் ஆகும். புரியுதுங்களா? இப்போ என்ன ஆகும், சவுத் வெஸ்ட் மான்சூன்ல இருந்து இப்போ நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்துடும். அதாவது லேண்ட் இந்தியாவில இருந்து சதர்ன் ஹெமிஸ்பியர் நோக்கி வரும்பொழுது தான் நார்த் ஈஸ்ட் பர்டிகுலர் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசத்துக்குலாம் வந்து மழை வர்றதுக்கு காரணம் அது எங்க மூவ் ஆகுனாக்கா சதர்ன் ஹெமிஸ்பியர் நோக்கி மூவ் ஆகுறதுனா மூவ் ஆயிடும். ஏன்னாக்கா சதர்ன் ஹெமிஸ்பியர்ல தான் வந்து டெம்பரேச்சர்ஸ் அதிகமா இருக்குது. ஸோ லோ ப்ரெஷர்ஸ் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகும். வின்டர் சீசன் எப்படின்னாக்கா மறுபடியும் இந்த ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்ல இருந்து மார்ச்சுக்குள்ள, அதாவது சன் வந்து எங்க மூவ் ஆகுனாக்கா ஈக்குவட்டர்ல மூவ் ஆகும். ஓகேவா? அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்லாண்டிங்கா இருக்கும் நமக்கு. ஸோ அதனால இந்த மந்த் வந்து நமக்கு வின்டர் சீசனா இருக்கும். டிசம்பர் இருந்து ஜனவரி, பிப்ரவரி பாத்தீங்கன்னாக்கா வின்டர் சீசனா இருக்கும். ஏன்னா ஸ்லாண்டிங் ரே வந்து ரொம்ப டிஸ்டன்டிங்கா இருக்கும், டிஸ்டிங்க்டா இருக்கும். அதாவது ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால வந்து நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து வெரி லெஸ்ஸா இருக்கும். இன்னும் சொல்ல போனாக்கா ஃபார் அவே ஃப்ரம் நார்த் இந்தியா பார்க்கும்போது நார்த் இந்தியால வந்து -5 டிகிரி 4 டிகிரி அந்த மாதிரிலாம் வந்து அதிகமா இருக்கும் இங்க. ஓகேங்களா? இதுதான் அப்போ டியூ டு ரிவால்விங் த நாம வந்து என்ன செஞ்சிருக்கனாக்கா எது சுத்தும்னாக்கா பூமி சுத்துன்னுவாங்க இல்லையா? எர்த்து தான் ரொட்டேட் ஆகும். ஆனா சன் வந்து ரொட்டேட் ஆகுது. நம்முடைய கன்வீனியன்ஸ்க்காக நாம என்ன செஞ்சுக்கிறோம், சன் வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுட்டு எர்த்தை வந்து அப்படியே ஐடியலா வச்சிருக்கிறோம். ஸோ அப்படி இது இப்படி காமிச்சாதான் புரியுன்றதுக்காக தான் இப்படி நான் போட்டிருக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ மார்ச் டு மே சம்மர் சீசன், ஜூன்ல இருந்து செப்டம்பர் சவுத் வெஸ்ட் மான்சூன், அப்பனாக்கா ஜூன் வரைக்கும். ஓகே, இப்போ வந்து செப்டம்பர்ல இருந்து அக்டோபர், நவம்பர் வந்து உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன், டிசம்பர் வந்து உங்களுக்கு சைக்ளோன் முடிஞ்சோடனே வின்டர் சீசன் ஆரம்பிச்சிடும். அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மறுபடியும் மார்ச்சுக்கு வந்து ஈக்குவட்டர்ல வந்துடும். ஓகே, இதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ரிவால்விங் த சன். இந்த எர்த் வந்து ரிவால்வ் த சன் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு வர்ற எல்லா கான்செப்டையும் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்ப பார்ப்போம். இது வந்து நான் வந்து செகண்ட்ல இருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வின்டர் கொடுத்துக்கிறாங்க. இப்ப சம்மர்ல போயிடலாம். சம்மர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாக்கா வின்டர் வந்து ஈஸியா புரிஞ்சுக்கும். இப்ப பார்ப்போம். டூரிங் திஸ் சீசன் த வெர்டிகல் ரே ஆஃப் த சன் ஃபால்ஸ் ஓவர் த பெனின்சுலார் இந்தியா. அப்ப நான் முதலே சொன்னேன், சன் வந்து சம்மர் சீசன்ல வந்து நார்தன் ஹெமிஸ்பியர்ல டிராவல் ஆகும். ஓகே, அப்போ நம்ம இந்தியா எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி க்ளோஸ் டு த ஈக்வேட்டர். நல்லா புரிஞ்சுங்க. சன் வந்து நார்தன் ஹெமிஸ்பியருக்கு மூவ் ஆகும். எங்க இருந்துனாக்கா ஈக்குவட்டர்ல இருந்து. ஈக்குவட்டர் அப்ப மார்ச்ல இருந்து ஈக்குவட்டர்ல இருக்கும்போது ஈக்குவட்டர்ல இருந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு டிராவல் ஆகும். அப்படி ட்ராபிக் ஆஃப் கேன்சர் டிராவல் ஆகும்போது மார்ச், ஏப்ரல், மே கிட்ட மே எண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா த சன் லொக்கேட்டட் த ட்ராபிக் ஆஃப் கேன்சர். ஓகேங்களா? அப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த போட்டோ பாருங்க. சம்மர் சீசன்ல இந்தியாவுடைய பாருங்க, அது வந்து எர்த் வந்து டில்டிங்கா இருக்குது. அந்த எல்லோ கலர் லைன் தான் வந்து உங்களுக்கு ஈக்குவேட்டர் இல்லையா? அந்த ரெட் கலர் லைன் வந்து போல், நார்த் போல் டு சவுத் போல். அப்போ எர்த் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்லாண்டிங்கா இருக்கும். அது எவ்வளவு தூரத்துல ஸ்லாண்டிங்கா இருக்குன்னாக்கா நார்மல்ல இருந்து எவ்வளவு தூரம் ஸ்லாண்டிங்கா இருக்கா 23.5 டிகிரி. நம்ம ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து 23.5 டிகிரி மார்க் பண்றோம்ல, அது மாதிரி ஸ்லாண்டிங்கா இருக்கும்.
இந்த சமயத்துல பாத்தீங்கன்னாக்கா சன் ரே வந்து எக்ஸாக்டா வெர்டிகலா இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அட் மந்த் ஆஃப் மார்ச்ல பாத்தீங்கன்னா ஈக்குவட்டர்ல இருக்கும். ஈக்குவட்டர்ல பார்க்கும்போது நமக்கு கன்னியாகுமரியில ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நமக்கு ஈக்குவட்டர்ல இருந்து இந்தியாவுடைய கன்னியாகுமரி பாத்தீங்கன்னாக்கா 8°4' நார்த்ல வரும். அப்ப 8°4' நார்த் கிட்ட இருக்கிறதுனால அது என்ன சம்மர் சீசன் வந்து மார்ச் மாசம் ஸ்டார்ட் ஆகும். அப்ப ஆஸ் த சன் டிராவல் டுவர்ட்ஸ் த ட்ரோபிக் ஆஃப் கேன்சர், அப்படியே சன் வந்து ஈக்குவட்டர்ல இருந்து ட்ரோபிக் ஆஃப் கேன்சர் மூவ் ஆக நம்முடைய இந்தியாவிலையும் கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அப்படியே கிராஜுவலா டெம்பரேச்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ when the sun located at the tropic of cancer in the month of மே இல்லைனாக்கா எண்ட் ஆஃப் த மே இல்ல பிகினிங் ஆஃப் த ஜூன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா the total India get high temperatures. இந்தியா முழுக்க வந்து டெம்பரேச்சர் ஏன்னாக்கா ட்ரோபிக் ஆஃப் கேன்சர் வந்து நம்ம இந்தியாவுக்கு சென்ட்ரல் ஆகுது. அப்ப இந்தியா அந்த ட்ரோபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலதான் வந்து எக்ஸாக்டா வந்து சன் இருக்குது. அப்ப சன் ரே வந்து எப்படி ஃபால்ஸ் ஆகும்னாக்கா வெர்டிகலா ஃபால்ஸ் ஆகும். ஸோ அதனால டோட்டல் இந்தியாவுக்கு வந்து டெம்பரேச்சர்ஸ் ஹையா இருக்கும். பர்டிகுலரா சொல்ல போனாக்கா சவுத் இந்தியாவில் வந்து டெம்பரேச்சர் வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னாக்கா சீ பிரீஸ் லேண்ட் பிரீஸ் இருக்கிறதுனால ஓரளவுக்கு மாடரேட்டா இருக்கும். பட் வேற நார்த் இந்தியா பாத்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் அங்க கிடையாது. அந்த மாதிரி ஒரு எதுவுமே ஒரு இது கிடையாது இல்லையா? அதனால டோட்டல் டெம்பரேச்சர் வந்து ஹைலி ரெக்கார்ட் நீங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 46 மேல வந்து அங்க ரெக்கார்ட் ஆயிருக்கும். பர்டிகுலரா சொல்ல போனாக்கா ராஜஸ்தான்ல நார்த் வெஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியாவில் பாத்தீங்கன்னாக்கா the temperature will be high. அப்போ ராஜஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகும்னாக்கா லோ ப்ரெஷர்ஸ் கிரியேட் ஆகும். லோ ப்ரெஷர் எப்படி ஃபார்ம் ஆகுதுனாக்கா டெம்பரேச்சர் அதிகமாக அந்த அட்மாஸ்பியரிக்ல இருக்கிற ப்ரெஷர் ஏர் ப்ரெஷர்ல இருக்கிற அந்த ஹியூமிடிட்டி வந்து எவாபரேட் ஆயிடும். அப்போ எவாபரேட் ஆயிடுச்சுனாக்கா காத்து என்ன ஆகும், வெயிட்லெஸ் ஆயிடும். அந்த காத்து என்ன செய்யும், மேல போயிடும். அப்போ வந்து ஒரு வேக்கம் கிரியேட் ஆகும். அந்த வேக்கத்தை தான் வந்து என்ன சொல்றாங்கனாக்கா லோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இங்க பார்ப்போம். During this season, the vertical ray of the sun falls over the peninsular India. அப்போ இந்த சீசன்ல வந்து சன் ரே எப்படி விழுதுன்னா வெர்டிகலா என்ன அர்த்தம், நேரா விழுதுன்னு சொல்றாங்க. Over the peninsular India. Hence, there is a steady increase in temperature. Okay. Hence, there is a steady increase in temperature from south to north. அப்ப என்ன சொல்றாங்க, நான் சொன்ன மாதிரி ஈக்குவட்டர்ல மார்ச் மாசம் இருக்கும் பொழுது ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்துச்சுன்னா என்ன சொன்னேன், கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் அந்த டெம்பரேச்சர் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். சன் வந்து ஈக்குவட்டர்ல இருந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர் மூவ் ஆக கிராஜுவலா மூவ் ஆக அதே மாதிரி இந்தியாவில் சவுத் இந்தியாவில இருந்து நார்த் இந்தியாவுக்கு டெம்பரேச்சர் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுன்றாங்க. அதான் சொல்றாங்க, there is a steady increase in temperature from south to north. It is practically hot and dry in the entire country in the initial part of the season. ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னாக்கா இது வந்து இனிஷியல் பார்ட்டாலே பாத்தீங்கன்னா இட் இஸ் பிராக்டிகலி ஹாட் அண்ட் ட்ரை இன் த என்டையர் கண்ட்ரி இன் த இனிஷியல் பார்ட் ஆஃப் தி சீசன். அதாவது இந்த தொடக்க காலத்திலே பாத்தீங்கன்னாக்கா சன் வந்து வெர்டிகல் ரே விழுறதுனால டோட்டல் கண்ட்ரி வந்து டெம்பரேச்சர்ஸ் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. Weather over the land area of the country is influenced by the thunderstorm associated with the rain and sometimes with the hail, mostly in the middle and latter part. Weather over the land areas of the country is influenced by the thunderstorm associated with the rain and sometimes with the hail, mostly in the middle and the latter part. அதாவது இந்த சீசன்ல அதாவது மிடில் ஆஃப் த மந்தா இருக்கலாம், இல்ல வந்து அந்த சம்மர் சீசன் முடிகிற நேரத்துல இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா தண்டர்ஸ்டோம் நிறைய வந்து இடியோட கூடிய மழையை வந்து பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனாக்கா பனிக்கட்டி, அதாவது என்ன ஆலங்கட்டி மழைன்னு சொல்லுவாங்கல்ல, ஹெயில்னா அதான் அர்த்தம். ஓகேங்களா? அப்போ டெம்பரேச்சர் அதிகமாகும் இந்த லோக்கல் ஸ்ட்ராம் சொல்லுவாங்கல்ல, அது வந்து அதிகமா கிரியேட் ஆகும். ஓகே, தண்டர்ஸ்டார்ம் அசோசியேட் வித் ரெயின், அதாவது இடியும் மின்னலும் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது கூட சேர்ந்து என்ன செய்யும், மழையும் பெய்யும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் வித் ஹெயில்னாக்கா ஆலங்கட்டி மழை சொல்லுவாங்கல்ல, பனிக்கட்டி மழை சொல்லுவாங்க. இந்த மிடில் அண்ட் லேட்டர் பார்ட். During this season, the temperature start increasing all over the country by the April. அப்படி பார்க்கும்போது ஏப்ரல் மாசம் மிடில் வரைக்கும் என்னன்னாக்கா டெம்பரேச்சர் வந்து எங்க இந்த கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் அப்படியே கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். The interior part of the South India record mean daily temperature 30 to 35 degree. ஓகேவா? இப்போ வந்து டெம்பரேச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சவுத் இந்தியாவில் வந்து ஓரளவுக்கு மாடரேட் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னாக்கா அங்க வந்து சீ பிரீஸ் லேண்ட் பிரீஸும் ஆப்ரேட் ஆகும். ஓகேங்களா? இந்த இன்டீரியர் பார்ட் ஆஃப் த சவுத் இந்தியா ரெக்கார்டு மீன் டெய்லி டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி டு 35. இதான் வந்து அதனுடைய ரீசன். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா
Central Indian landmass becomes hot and daytime maximum temperature reaching 40 degrees centigrade at many location. சென்ட்ரல் இந்தியன் லேண்ட் மாஸ்ன்னு அர்த்தம். இப்போ வந்து அந்த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா சொல்றாங்க. அங்க எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நான் வந்து பிகம்ஸ் ஹாட், ரொம்ப வெயில் வந்து அதிகமா இருக்கும். வித் டே டைம் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும்? 40 டிகிரி சென்டிகிரேட்டட் அட் மெனி லொகேஷன்ஸ். அதாவது அந்த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியால என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குதோ அதெல்லாம் சம்மர் சீசன்ல பாத்தீங்கன்னாக்கா 40 டிகிரி சென்டிகிரேட் விட அதிகமா வந்து டெம்பரேச்சர்ஸ் ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னாக்கா 30 to 35 டிகிரின்னு சொன்னாங்க. ஏன்னாக்கா அங்க சீ பிரீஸ் லேண்ட் பிரீஸ் வந்து ஆப்ரேட் ஆகுறதுனால கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும். நீங்க சென்ட்ரல் போயிட்டீங்கன்னாக்கா இன்னும் அதிகமாயிடும். டெம்பரேச்சர்ஸ் வந்து எவ்வளவு ஆச்சு? 40 டிகிரி சென்டிகிரேட் ஆயிடுச்சு. ஏன்னாக்கா சன் வந்து கிராஜுவல் என்ன ஆகுது? ஈக்குவட்டர்ல இருந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு மூவ் ஆயிட்டே இருக்கும்போது இந்தியாவில அப்படியே டெம்பரேச்சர் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? Because of the atmospheric pressure condition, the winds blow from the southwest to northeast direction in Arabian Sea and the Bay of Bengal. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த அட் த மந்த் ஆஃப் மே மிட் ஆஃப் ஜூன் பார்த்தீங்கன்னாக்கா த டோட்டல் இந்தியா ரிசீவ் ஹை டெம்பரேச்சர்ஸ். ஹை டெம்பரேச்சர்ஸாக இருக்கும்பொழுது என்ன ஆகும்னாக்கா அந்த இடத்துல வந்து லோ ப்ரெஷர்ஸ் கிரியேட் ஆகும். இப்போ இதெல்லாம் எங்க நடக்குதுனாக்கா நார்தன் ஹெமிஸ்பியர்ல. இப்போ சன் வந்து வெர்டிகலா வந்து சன்ரே வந்து வெர்டிகலா நார்தன் ஹெமிஸ்பியர்ல விழும்பொழுது வாட் அபவுட் சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சன்னுடைய ரே வந்து வெர்டிகலா விழும். வெர்டிகல்னாக்கா ஸ்லாண்டிங்கா விழும். எப்பவுமே ஸ்லாண்டிங் ரேஸ் என்ன எப்படி இருக்குன்னாக்கா லெஸ் டெம்பரேச்சர்ஸ் தான் இருக்கும். அப்ப சதர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்து சன்னுடைய ரே வந்து வெர்டிகலா விழும்போது அப்ப என்னன்னாக்கா லெஸ் டெம்பரேச்சர் ஆகும். அப்ப டெம்பரேச்சர்ஸ் குறைஞ்சிச்சுனாக்கா ப்ரெஷர் என்ன ஆகும்? அதிகமாயிடும். அப்ப சதர்ன் ஹெமிஸ்பியர்ல ஹை ப்ரெஷர்ஸ் இருக்கும், நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல லோ ப்ரெஷர் இருக்கும். எந்த சீசன்ல? சம்மர் சீசன்ல. அப்ப இட் இஸ் a tendency of the air mass அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இட் இஸ் a tendency of the air mass. ஏர் மாஸ் உடைய டெண்டன்சி என்ன? ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷருக்கு மூவ் ஆகும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர்ல மோஸ்ட்லி வந்து வாட்டர் பாடிஸா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த வாட்டர் பாடிஸ் மேல வந்து ஹை ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். அப்ப அந்த ஹை ப்ரெஷர் என்ன செய்யும்னாக்கா லோ ப்ரெஷர், அதாவது நார்த் வெஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா இருக்கிற அந்த லோ ப்ரெஷர் ஏரியா மூவ் பண்ணி அது டுவர்ஸ் மூவிங் டு நார்த் வெஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா மூவ் பண்ணும்பொழுது அது எது மேல டிராவல் ஆகுதுனாக்கா ஓஷன் மேல டிராவல் ஆகுது. புரியுதுங்களா? சதர்ன் ஹெமிஸ்பியர்ல ஹை ப்ரெஷர் ஃபார்ம் ஆயிருக்கும் போது அந்த ஹை ப்ரெஷர் என்ன செய்யும்னாக்கா லோ ப்ரெஷர் எங்க கிரியேட் ஆகுதோ அதை நோக்கி மூவ் பண்ணும். அப்படி மூவ் பண்ணும்போது அந்த ஹை ப்ரெஷர் ஏரியா எது மேல டிராவல் பண்ணுதுனாக்கா ஓஷன் மேல டிராவல் பண்ணும்போது அந்த ஓஷன்ல இருக்கிற மாய்ச்சர்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேங்களா? அப்ப அப்சர்வ் பண்ணிட்டுனாக்கா அந்த ஏர் கண்டென்ட்ல பாத்தீங்கன்னாக்கா மாய்ச்சர் ஹியூமிடிட்டி வந்து அதுல அதிகமா இருக்கும். ஓகே, இந்த மாஸ் லேண்ட் என்ன செய்யனாக்கா இந்தியாவில் வந்து ஹிட் ஆகும்போது, ஏன்னா டிப் ஆஃப் த இந்தியா எதுனாக்கா கன்னியாகுமரி. இந்த மாஸ் ஏர் மாஸ் வந்து அந்த கன்னியாகுமரியில ஹிட் ஆகும்போது அது என்ன செய்யும்? இட் டிவைட் இன்டு டூ பார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வரும்போது அது நார்த் ஈஸ்ட் பக்கமா தான் வரும். அப்ப என்ன செய்யும்? ஈக்குவட்டர் கிராஸ் பண்ணும்போது அது வந்து சவுத் வெஸ்டா மாறிடும். ஓகேங்களா? அது வந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல மாறிடும். ஏன்னாக்கா கொரியாலிசிஸ் ஃபோர்ஸஸ் சொல்லுவாங்க. ஈக்குவேட்டர்ல சவுத் ஈஸ்டா வர்ற அந்த சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்து சவுத் ஈஸ்டா வர்ற அந்த ஏர் மாஸ் ஈக்குவேட்டர் வந்த பிறகு கொரியாலிசிஸ் ஃபோர்ஸஸ் ஒன்று அட்டாக் பண்ணும். அந்த கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ் என்ன செய்யனாக்கா சவுத் ஈஸ்டா வந்த அந்த டைரக்ஷனை சவுத் வெஸ்டா மாத்திரும். அப்ப சவுத் வெஸ்டா ஈக்குவேட்டர் கிராஸ் பண்ணி சவுத் வெஸ்டா வந்துட்டு ட்ரோபிக் அந்த அந்த கன்னியாகுமரியை வந்து ஹிட் ஆகும்போது, ஏன்னா அதான் ஷார்ப் பாயிண்டா இருக்கும். அந்த லேண்ட் அந்த ஏர் மாஸ் வந்து கன்னியாகுமரி ஹிட் ஆகும்போது இட் டிவைடட் இன்டு டூ பிரான்ச்சஸ். அப்படி பாத்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் அரேபியன் சி இருக்குது, இந்த பக்கம் வந்து பே ஆஃப் பெங்கால் பிரான்ச், பே ஆஃப் பெங்கால் இருக்குது. அப்ப இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து கன்னியாகுமரியில ஹிட் ஆகும்போது இட் டிவைட் இன்டு டூ பிரான்ச்சஸ். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அரேபியன் சி, இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா பே ஆஃப் பெங்கால். ஓகேங்களா? அதான் இங்க சொல்றாங்க. பிகாஸ் ஆஃப் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் கண்டிஷன், okay, pressure conditions, the winds blow from southwest to northeast. சவுத் வெஸ்ட்ல இருந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் மூவ் ஆகுன்றாங்க. அப்படி மூவ் ஆகும் எப்படி எந்த பக்கம் போகும்னாக்கா அரேபியன் சீக்கும் பே ஆஃப் பெங்கால்லாம் பிரியுது. அதெல்லாம் அவங்க சொல்லல, அது கட் ஆகும் கட்டாங்கன்னா அது போட்டுக்கிறாங்க. ரெண்டு பிரான்ச்சா பிரியும். Okay, they bring the pre-monsoon showers to the west coast during the month of May. இதான் வந்து ஹாட்டஸ்ட் மந்த் ஆஃப் இந்தியா எதுன்னு கேட்டா மே. அதுக்குள்ள வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர்ல வந்து அந்த சன் வந்து லொக்கேட் ஆயிடும். ஸோ அப்பதான் வந்து 46 அந்த 46 மேல வந்து டிகிரி சென்டிகிரேட் வந்து ரெக்கார்ட் ஆகும். அப்ப அங்க வந்து டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா ஓஷன்ல இருந்து ஒரு ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ் வரும். ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ்னாக்கா மான்சூன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி
ஒரு மழை சாரல் வந்து வரும். அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, தே பிரிங் ப்ரீ மான்சூன் ஷவர் சொல்லுவாங்க. டு த வெஸ்ட் கோஸ்ட் பர்டிகுலரா பார்த்தீங்கன்னாக்கா கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் இந்த ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ் வரும் இல்லையா, டூரிங் த மந்த் ஆஃப் மே, அது எண்ட் ஆஃப் த மேல வந்து வரும். இது வந்து ஆன்செட் மான்சூன் அப்படி கூட சொல்லுவாங்க. இது பேர், இது பேர் வந்து ஆன்செட் மான்சூன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மான்சூன் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான அறிகுறி இந்த இந்த மழை பெய்யறதுனால. ஆனாலும் தீஸ் ஆர் ஃபியூ தண்டர் ஷவர்ஸ் கால்டு மேங்கோ ஷவர்ஸ். இந்த மழை வரும் பொழுது அப்படியே சாரல் மழையா பெய்யும் போது அப்பதான் வந்து கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் மாம்பழம் மாங்காய் வந்து வளர்ந்துருக்கும். இந்த மழை பெஞ்ச பிறகு அந்த மாங்காய் மேல அந்த அந்த மழை தண்ணி விழும்போது அது என்ன ஆனாங்க, மாம்பழமா மாறும். ரைப்பன் த ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குயிக் ரைப்பனிங் ஆஃப் த மேங்கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் இதான் வந்து ஆன்செட் மான்சூன் சொல்லுவாங்க, இல்லைனாக்கா ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ் சொல்லுவாங்க. அப்ப அந்த மேங்கோ வந்து ரைப்பனிங் அர்த்தம் மாங்காய் வந்து மாம்பழமா மாறுது இல்லையா, அதனால இதுக்கு பேர் வந்து மேங்கோ ஷவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தண்டர் ஷவர் சொல்லுவாங்க. இடியோட மின்னலோட தான் மழை பெய்யும். அந்த மழையால தான் வந்து அங்க மாங்காய் வந்து மேங்கோ ஃப்ரூட்ஸா மாறும். அதனால இதுக்கு பேர் வந்து மேங்கோ ஷவர்ஸ் which help the quick ripening of the mangoes along the coast of Kerala and Karnataka. ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னாக்கா லோக்கல் ஸ்ட்ரோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த லோக்கல் ஸ்ட்ரோமை பத்தி நம்ம படிக்கணும்னாக்கா ஃபர்ஸ்ட் இந்த நார்வெஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நார்வெஸ்டார் இல்லைனாக்கா கல் பை சாக்கீஸ். கல் பை சாக்கீஸ் அந்த கடைசியில் பாருங்க, வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா கல் பை சாக். இப்போ டூரிங் த மந்த் ஆஃப் மே பாத்தீங்கன்னாக்கா அது வந்து டோட்டல் நார்த்தன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து டெம்பரேச்சர்ஸ் வந்து ஹெவியா இருக்கும். ஓகே, இந்த மேங்கோ ஷவர் இங்க பாருங்க, இந்த இடத்துல இருக்கு பாருங்க, கேரளாவும் கர்நாடகாவிலும் வந்து மேங்கோ ஷவர் சொன்னோம். இப்ப அடுத்துல வந்து கல்பை ஷாக்கீஸ் பத்தி படிக்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு லோக்கல் ஸ்ட்ரோம்ஸ் சொல்லுவாங்க. அப்போ வந்து ஹை டெம்பரேச்சர்ஸால கிரியேட் ஆகிற ஒரு ஸ்ட்ரோம்ஸ் டியூ டு ஹெவி டெம்பரேச்சர். பர்டிகுலரா பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரிசா, இந்த சத்தீஸ்கர், இந்த வெஸ்ட் பெங்கால் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய the local storms are thunder that blow from northwest part and rain lasting for short duration. இப்போ வந்து என்ன சொன்னாக்கா ப்ளோ ஃப்ரம் நார்த் வெஸ்டர்ன் பார்ட், இது வந்து நார்த் ஈஸ்ட் எது அந்த இடத்துல ஒரு புயல் ஒன்று மாதிரி ஒன்று உருவாகி லோக்கல் தண்டர் ஒன்று உருவாகி அது எந்த பக்கம் மூவ்னாக்கா நார்த் வெஸ்ட் பக்கமா அது மூவ் ஆகும். ஓகே, டெம்பரேச்சர்ஸ் அதிகமாக ஆனதுனால ஓகேவா, அது லோக்கல் ஸ்டோம் விச் தண்டர் இடி மின்னலோட மழை பெய்யும். ப்ளோ ஃப்ரம் த நார்த் வெஸ்ட் பார்ட் அண்ட் ரெயின் லாஸ்டிங் ஃபார் ஷார்ட் டியூரேஷன். இது வந்து கண்டினியூஸா மழை கொடுக்காது, ஒரு டெம்பரவரியா மழை பெய்யும். இப்போ நமக்கு இந்த பாண்டிச்சேரியில மழை பெஞ்ச மாதிரி இல்லையா, மேலடுக்கு சுழற்சின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மேலடுக்கு சுழற்சி மாதிரி தான் ஒன்று உருவாகும். நீங்க நெட்ல போட்டு பாத்தீங்கன்னாக்கா அது கிளீனா சொல்லுவாங்க. ரொம்ப டார்க்காவும் ரொம்ப ஹெவியாவும் இருக்கும். தண்டர் அதாவது இடி மின்னலோட தான் அந்த மழை இருக்கும். ஆனா ரொம்ப காலத்துக்கு ரொம்ப நேரத்துக்கு இருக்காது. கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் தான் இதனுடைய எஃபெக்ட் இருக்கும். ஷார்ட் டியூரேஷன் தான். இட் அக்கர் ஓவர் த ஈஸ்டர்ன் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் பீகார், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் டூரிங் ஏப்ரல் அண்ட் மேல வந்து இந்த லோக்கல் ஸ்ட்ராமை வந்து நம்ம பார்க்கலாம். நார்த் அண்ட் நார்த் வெஸ்ட்ல உருவாகிற வெஸ்ட் பார்ட்டை சொல்லுவாங்க. இதாவது இங்க இந்த ஏரியால இருந்து கிரியேட் ஆகி அது நார்த் வெஸ்ட் பக்கமா போகும். ஓகேங்களா? எங்கன்னா பீகார், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் டூரிங் ஏப்ரல் மே தே அப்ரோச் த ஸ்டேஷன் ஃப்ரம் நார்த் வெஸ்டார்லி டைரக்ஷன். நார்த் வெஸ்டார்லி டைரக்ஷனால வந்து இதுனாக்கா இந்த இடத்துல கிரியேட் ஆகி அது ஏன் நார்த் வெஸ்ட்டுக்கு போகுது அப்படின்னா பஞ்சாப் ஹரியானா பக்கமா ஏன் அது போகுதுனாக்கா நார்த் வெஸ்டார்லி வின்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகும். அந்த இதுல நான் முதல்ல உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். நார்த் வெஸ்டார்லி வின்ஸ் தான் என்னன்னு சொல்லியிருக்கலாம். வெஸ்ட் பக்கம் அதாவது ஈஸ்ட் பக்கம், அதாவது வெஸ்ட் பக்கம் ஸ்டார்ட் பண்ணி ஈஸ்ட் பக்கமா அது போகும். அப்ப அந்த நார்த் ஈஸ்ட் வெஸ்டார்லி வின்ஸால தான் வந்து இது என்ன செய்யுதுனாக்கா வெஸ்ட் பக்கமா வந்து இந்த தண்டர் ஸ்ட்ரோம்ஸ் போகும். பட் இட் இஸ் எ ஷார்ட் டியூரேஷன். இது அதனால தான் இதுக்கு பேர் வந்து லோக்கல் ஸ்ட்ரோம் சொல்லுவாங்க. இது வந்து நார்வெஸ்டார் சொல்லுவாங்க, இல்லைனாக்கா கல்பை ஷாக்கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதான் இப்ப நம்ம பார்த்தது நார்வெஸ்டார் or கல்பை ஷாக்கி are the local severe storm or violent thunderstorm associated with a strong wind and rain lasting for short duration. இது வந்து ஒரு சீசன் கிடையாது, ஒரு சின்ன ஒரு கொஞ்ச நாளைக்கு பெய்யற மழை தான் இது. இருந்தாலும் ஹெவியா இருக்கும். இட் அக்கர்ஸ் ஓவர் த ஈஸ்டர்ன் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட். இது எங்க ஸ்டார்ட் ஆகுனாக்கா ஈஸ்டர்ன் பார்ட்லயும் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட். இப்ப நம்ம சொன்ன மாதிரி வெஸ்ட் பெங்கால், ஒரிசா அந்த மாதிரிலாம் சொன்னாலே அந்த இடத்துல உருவாகும். வெஸ்ட் பெங்கால் அண்ட் அஸ்ஸாம் டூரிங் த ஏப்ரல் அண்ட் மே தே அப்ரோச் டு த ஸ்டேஷன் ஃப்ரம் த நார்த் வெஸ்டார்லி டைரக்ஷன். நார்த் வெஸ்டர்லி டைரக்ஷனா வந்து இது நார்த் வெஸ்ட் பக்கமா இது மூவ் ஆகும். ஓகேங்களா? இப்ப நம்ம பார்க்க போறது வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் ரெய்னி சீசன் அப்படின்னு சொன்னோம். இப்ப சவுத் வெஸ்ட் மான்சூன் எங்க இருந்து வருதுனாக்கா சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்து ஆப்ரேட் ஆகும். இப்ப நமக்கு எங்க இருந்து ஹை பிரஷர் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அரேபியன் சீலையும் பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சவுத் வெஸ்ட் மான்சூன்
சவுத் வெஸ்ட் மான்சூன் இஸ் த மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபீச்சர். அதில் சொல்லலாம் இதான் வந்து நம்ம இந்தியாவுக்கு அதிகமாக மழை கொடுக்கக்கூடிய ஒரு மான்சூன். வெரி இம்பார்ட்டன்ட். சிக்னிஃபிகன்ட்னாக்கா இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கிளைமேட். நமக்கு இந்தியன் கிளைமேட் அதிகமாக சேஞ்சஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் தான். The onset of the southwest monsoon take place normally over the southern tip of the country for the first week of June. ஜூனுடைய முதல் வாரத்திலே வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ஆன்செட் ஆயிடும். அதான் சொன்னால தண்டர் ஸ்ட்ரோம் அப்படின்னு ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் சொல்றாங்க. ஓகே, அப்போ இட் அட்வான்சஸ் த கர்நாடகா கொங்கன் கோஸ்ட் இன் இயர்லி. முதல்ல வந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னாக்கா கொங்கன் கோஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகும். கொங்கன் கோஸ்ட் எங்க இருக்கு தெரியுங்களா? மும்பைல இருக்கு. ஓகே, அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா அது நேரம் எங்க வந்து ஹிட் ஆகும்னு சொன்னேன், கன்னியாகுமரியில வந்து ஹிட் ஆகும். கன்னியாகுமரியில ஹிட் ஆகி 2 பிரான்ச்சா பிரியும். அந்த 2 பிரான்ச்ல வந்து ஒரு பிரான்ச் வந்து அரேபியன் சி பிரான்ச், ஒரு பிரான்ச் வந்து பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த அரேபியன் சீயை பார்ப்போம். அரேபியன் சீக்கு வரும்பொழுது ஃபர்ஸ்ட் என்ன செய்யினாக்கா அதுல வந்து ஆல்ரெடி என்ன இருக்கு, மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்குது. அது என்ன செய்யும், வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து ஹிட் ஆகும். அப்படி வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து ஹிட் ஆகும்போது என்ன ஆகும், it goes up and cools down and gives a heavy rainfall in the western coastal plain. புரியுதுல? இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சவுத் வெஸ்ட் மான்சூன், அதாவது அரேபியன் சீனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் பாத்தீங்கன்னாக்கா விந்தியா மவுண்டைன் இருக்கும், சாத்புரா மவுண்டைன் இருக்கும். அப்போ இந்த இந்த அரேபியன் சி பிரான்ச் வந்து இந்த விந்தியா சாத்புரால வந்து போய் ஹிட் ஆகும்போது அது என்ன பிளாக் ஆகும், அந்த இடத்துல நல்ல மழை பெய்யும். அப்போ சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னாக்கா குஜராத், மத்திய பிரதேஷ், அப்புறம் வந்து சத்தீஸ்கர், ஒரிசா, அப்புறம் வெஸ்ட் பெங்கால், பீகார், இந்த இடத்துல வந்து நல்ல மழை கிடைக்குதுனாக்கா அதுக்கு இந்த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற அந்த விந்தியா அண்ட் சாத்புரா, அப்புறம் பண்டல்கண்டு, பகல்கண்டு, சோட்டா நாக்பூர், பிளாட்டோ இதெல்லாம் வந்து பிளாக் பண்ணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பிளாக் பண்றதுனால சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நல்ல மழை கிடைக்கும். இது செகண்ட் பார்ட் ஆஃப் த அரேபியன் சி. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா தேர்ட் பார்ட் ஆஃப் த அரேபியன் சி பிரான்ச் பாத்தீங்கன்னாக்கா நார்த் வெஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா, அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஆராவலி மவுண்டன்ஸ் இருக்கும். இந்த ஆராவலி மவுண்டன்ஸ் இங்க பாருங்க, the monsoon influenced by the global phenomena like எல் நினோ. எல் நினோ வந்து நம்ம அடிக்கடி எங்க பார்க்கலாம்னாக்கா ஓச்சன்ல பார்க்கலாம். அதாவது நத்திங் பட் ஹை ப்ரெஷர்ஸ்ல இருந்து லோ ப்ரெஷருக்கு மூவ் ஆகுறது, அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து எல் நினோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே நடக்குது. ஹை ப்ரெஷர்ஸ்ல இருந்து லோ ப்ரெஷர்ஸ் மூவ் ஆகுறதுனால தான் இப்போ நமக்கு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் கிடைக்குது. Prior to the onset of the southwest monsoon, the temperature in North India reaches 40 degrees centigrade. இந்த 40 degrees centigrade எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ராஜஸ்தான்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். கரெக்டா மே மாசம் பாத்தீங்கன்னாக்கா ஹை டெம்பரேச்சர் அங்க ரெக்கார்ட் ஆயிருக்கும். அப்ப நான் என்ன சொன்னேன், ஹை டெம்பரேச்சர்ஸ் ரெக்கார்ட் ஆயிருந்ததுனாக்கா அந்த இடத்துல ப்ரெஷர் எப்படி இருக்கும், லோ ப்ரெஷர்ஸா இருக்கும். ஓகேங்களா? அதே நேரத்துல சதர்ன் ஹெமிஸ்பியர்ல பர்டிகுலரா சொல்லனாக்கா அரேபியன் சீலையும் பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன் வந்து ஹை ப்ரெஷர்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஹை ப்ரெஷர் வந்து லோ ப்ரெஷரை மூவ் பண்ணி நார்த், அதாவது இந்தியாவுக்கு வரும். ஓகேங்களா? The sudden approach of monsoon wind South India with lightning and thunder is termed as a break or burst of a monsoon. இது முதல்ல வந்து இப்ப ஆன்செட் மான்சூன் சொன்னாலே அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனாக்கா திடீர்னு இடி இடிக்கும், மழை பெய்யும். கரெக்டா பாத்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி இது வந்து இந்த மாதிரி நடக்கும். கரெக்டா எக்ஸாக்டா நடக்கணும், அப்படிதான் நடக்கணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சில டைம்ல வந்து 2, 3, 4, 5 தேதி வரைக்கும் இது வந்து தள்ளி போகும். ஓகேங்களா? கரெக்டா ஜூன் மாசம் ஆனாக்கா இல்ல மே எண்ட்லயே பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். த சடன் அப்ரோச் ஆஃப் மான்சூன் விண்ட் ஓவர் சவுத் இந்தியா வித் லைட்டனிங், இடியில மின்னலோட நல்ல மழை பெய்யும். அப்போ இது என்னதுனாக்கா இதுதான் வந்து இண்டிகேஷன் ஆஃப் த பிகினிங் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஓகே, இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா பிரேக் ஆர் பிரஸ்ட் ஆஃப் மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இங்க பாருங்க, இப்போ இந்தியாவில் வந்து இதான் வந்து ITCZ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ITZ என்ன அர்த்தம், இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜ் ஜோன். இப்ப எல்லா ஹை ப்ரெஷரும் இந்த லைன்ல வந்துடும். எல்லா ஹை ப்ரெஷரும் இந்த லைன்ல வந்துடும். அப்போ இங்க இருக்கிற இந்த சப்டிராபிக்கல் ஹை ப்ரெஷர் ஜோன்ல இருந்து ஈக்குவேட்டருக்கு வரும். அப்படி ஈக்குவேட்டர் வரும்போது எந்த டைரக்ஷன் வருது, ஈஸ்ட் டு வெஸ்ட் வருது. ஓகே, அதனால இதுக்கு பேர் வந்து ஈஸ்டார்லிஸ். ஆனா இதுக்கும் என்ன பேர் சொல்லுவாங்கனாக்கா ட்ரேட் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற ப்ரெஷரும் இந்த லோ ப்ரெஷருக்கு போகும். இங்க இருக்கிற ஹை ப்ரெஷர் வந்து இந்த லோ ப்ரெஷருக்கு போகும். ஓகே, எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுனாக்கா ஈஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ஈஸ்ட்ல இருந்து வரதுனால இதுக்கு பேர் ஈஸ்டார்லி விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்படி மூவ் ஆகுதுனால வெஸ்ட்ல இருந்து மூவ் ஆகுதுனால இதுக்கு பேர் வெஸ்டார்லிஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட். இப்ப எல்லாம் இங்க வந்து ஈக்குவட்டர்ல வந்து ஹை ப்ரெஷர்ஸ் ஆகிறதுனால தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. புரியுதுங்களா? இப்போ இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, அந்த இன்டர்
கன்வர்ஜ் ஜோன் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். சம்மர் சீசன்ல இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகும். அப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த விண்டோ கீழே இருக்கிற விண்டோ வரும். இப்ப கீழே இருக்கிற விண்டோ வந்து ஈக்குவட்டர் தாண்டி இப்படி வரும்போது தான் கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ் வந்து அட்டாக் ஆகும். அப்படி கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ் அட்டாக் ஆகிறதுனால தான் இது இப்படி டர்ன் ஆகுது. இப்ப இந்த ஆரோ மார்க் வச்சு கம்பேர் பாருங்க சார். இந்த லைன் தான் வந்து ஐடிசிசெட் அப்படின்னு சொல்லுது. இங்க தான் வந்து ஹை ப்ரெஷர்ஸ் வந்து அதிகமா ஃபார்ம் ஆகும். அப்போ ஹை ப்ரெஷர் ஃபார்ம் ஆயிடுச்சுனாக்கா ப்ரெஷர் வந்து லோ ஆச்சுனாக்கா இங்க இருக்கிற ஹை ப்ரெஷர் ஏரியா வந்து இந்த பக்கம் மூவ் ஆகும். இந்த பாருங்க வந்து அங்க அப்பொழுது இங்க இருக்கிற ஹை ப்ரெஷர் ஏரியா கூட இந்த ஈக்குவட்டர் நோக்கி வரும். இப்படி வருது பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது சவுத் ஈஸ்ட் பக்கமா தான் வரும். இந்த பக்கம் வந்து கொரியாலிசிஸ் ஃபோர்ஸஸ் ஒன்று அட்டாக் ஆகும். அது வந்து அப்படியே வெஸ்ட் பக்கமா திரும்பும். அப்ப சவுத் வெஸ்டா திரும்பிடும். ஓகேங்களா, இதுதான் அந்த ப்ராசஸ். அப்படி வரும்பொழுது இது வந்து ரெண்டா பிரியும். ஒன்னு வந்து அரேபியன் சி பிரான்ச்சு, ஒன்னு வந்து பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சு. ஓகே, இங்க தான் வந்து லோ ப்ரெஷர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதே நேரத்தில் இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். இந்த ஹை ப்ரெஷர் ஏரியா தான் லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது தான் ஃபர்ஸ்ட் இந்த கொங்கன் கோஸ்ட்ல வந்து நிறைய மழை பெய்யும். ஓகேங்களா, இங்க தான் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. இது வந்து எது மேல டிராவல் ஆகுதுன்னு நான் சொன்னேன், ஓஷன் மேல டிராவல் ஆகுறதுனால இட் அப்சர்வ் த மாய்ச்சர். அப்படி அந்த ஈரப்பதத்தோட வரும்போது அந்த மழை வந்து தடுத்துச்சுனாக்கா மேல போய் கூல் ஆகி கண்டென்ஸ் ஆகி நிறைய மழை பெய்யும். பர்டிகுலரா பாத்தீங்கன்னாக்கா வெஸ்டர்ன் ஸ்லோப் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸும் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ல பர்டிகுலரா வந்து கேரளா, கர்நாடகா, கோவா, அப்புறம் வந்து கர்நாடகா, மகாராஷ்டிரா, இந்த இடத்துலலாம் வந்து நல்ல மழை பெய்யும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த அரேபியன் சி. அப்புறம் விந்தியா சாத்புரா ஆகுது. அதுல வந்து சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா. இப்ப இந்த இது மட்டும்தான். அடுத்து போங்க சார். இப்போ வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் பாத்தீங்க அங்க மழை பெய்யுது. ஓகேங்களா, the monsoon winds strike against the southern tip of Indian land masses and get divided into two branches. அந்த two branches என்ன சொன்ன, அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால். The Arabian Sea branch of southwest monsoon gave heavy rainfall to the west coast of India as it is located in the windward side and of the western Ghat. windward side, leeward side பார்த்தோம். எந்த இடத்துல மழை அதிகமா பெய்யுதோ அது பேர் தான் windward side. இப்போ இந்த மேப்ல பாத்தீங்கன்னாக்கா windward side எதுனாக்கா வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைனும் வெஸ்டர்ன் ஸ்லோப் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ் தான். எனக்கு இது தடுக்குது, அந்த ஏர் மாய்ச்சர் லேண்ட் அண்ட் விண்ட்ஸை வந்து தடுக்குது. அதனால அந்த இடத்துல மழை பெய்யுது. இது வந்து ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, the other part of advances towards the north obstructed by the Himalayan mountains and resulted heavy rainfall in the north. அப்ப இந்த பார்ட் மேல போகும்போது என்ன செய்யும், இமாலயஸால பிளாக் ஆகுறதுனால நார்த்தன் பார்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து அதிகமா மழை கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. Okay, we'll continue the next session.